கரங்கேந்தி உன்னோட துஆ செய்து இஃப்தார் செய்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் வழங்கணும் அல்லாஹ். நமக்கு ஈதில் ஃபித்ர் சந்தோஷத்தோடு கொண்டாடுவதற்கு ரப்பே நீ தௌஃபீக் வழங்கணும் அல்லாஹ். ரமலானுடைய கடைசி 10 விட்டால் அல்லாஹ்வே பெண்மக்களை ஆண்மக்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கணும் ரப்பே. எல்லாம் குறிப்பாக கோயம்புத்தூர்ல அந்த கருப்பு கடையில் சுற்றிட்டு நடக்கிறது அல்லாஹ்வே நீ பாதுகாக்கணும். இதெல்லாம் ஏன் அஜித் சொல்றீங்கன்னு கேட்பீங்க. இது மனவேதனை உண்டு அருமையான தாய்மார்களை. ரமலானுடைய கடைசி 10 ஹபீப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 நாள் இத்திகாஃப் இருப்பாங்க. அவங்க பெண்கள் உம்மஹாத்துல் முஃமினீன் எல்லாம் வீட்டில் இத்திகாஃப் இருப்பாங்க. ரசூலுல்லாஹி வஃபாத்துடைய வருஷம் 20 நாட்கள் இத்திகாஃப் இருந்தாங்க. இந்த காஃபிலால் வந்திருக்கக்கூடிய எல்லா முஃமினாத்தோட சொல்லிக் கொள்வது, உங்களை நிர்பந்தப்படுத்தலை. நீங்கள் உங்கள் வீடுகளில் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து ரமலானுடைய கடைசி 10 நீங்கள் இத்திகாஃப் நியத்து வச்சு உங்களுடைய இப்போவே நீங்கள் அதுக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளணும். நானும் இத்திகாஃப் இருப்பேன் இன்ஷா அல்லாஹ். குர்ஆனோடு தொடர்பாகி திக்ர் ஃபிக்ரோடு இருந்து கனவமாக இருக்கும். வீட்டில் தாராளம் நீங்கள் இத்திகாஃப் இருக்கலாம், தொழுகை நேரத்தை செய்யலாம். உங்களுடைய கனவமார்கள் வரும்போது அது தேவையான ஹிதுமத்தை செய்து நீங்கள் தாராளமாக இத்திகாஃப் இருந்து மஸ்ஜிதுகளில் ஆண்களும் இத்திகாஃப் இருக்கக்கூடிய சூழலை உண்டாக்கணும். நம்மளில் வந்த பெரியவங்கள்லாம் உண்டு. நீங்கள் இத்திகாஃப் தாராளமாக மஸ்ஜிதுகளில் இருக்கலாம், தடையில். அந்நேரத்தில் மஸ்ஜிதுகள் எல்லாம் நல்ல வசதிகள்லாம் செய்து தருகிறார்கள் உண்டு. இத்திகாஃப் எல்லாரும் இருக்கணும். அந்த இத்திகாஃப் முடிஞ்சு நீங்கள் இன்று பிறந்த பாலகனை போல அல்லாஹ் நமக்கு கபூலாக்கணும். இந்த உம்ராவுடைய நியத்தெல்லாம் நீங்கள் நல்லவர் என்று சொல்லக்கூடிய அடையாளம். நீங்கள் ரமலான் ஹயாத்தாக்கிற முஃமின்களை தஹஜ்ஜு தொழுக டைம் வரைக்கும் போதெல்லாம் சுன்னத்தான நஃபிலான தொழுகெல்லாம் தொழுது இன்ஷா அல்லாஹ் பெரிய ஆபிதீங்களாக வணக்கசாலிகளாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்ளணும். அது மூலமாக உங்கள் குடும்பத்துக்கு அல்லாஹ் கண்டிப்பாக உங்களை கைவிட மாட்டான். அந்த பரக்கத்தான வாழ்க்கையை உங்களுக்கு தருவான். அந்த நேரத்தில் குர்ஆன் ஓத தெரியாட்டி எடுத்து குர்ஆன் வச்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த குர்ஆன் உங்களுக்கு ரூஹானியத்தான தொடர்பு அதை ஏற்படுத்தி தருவான். நிறைய குல்ஃபு அல்லாஹ் சூரத்தை நிறைய ஓதுங்க. கடங்களை விட்டு அந்த சலாமத்தை செய்வான். தௌஹீதினுடைய உச்சம் உங்கள் கல்வியில் அந்த போட்டு தருவான். அதுകൊണ്ട് குல்ஃபு அல்லாஹ் சூரத்தை நிறைய ஓதுங்க. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இந்த சஹாபி தொழுகையில் அதிகமாக குல்ஃபு அல்லாஹ் சூரத்தை ஓதுறாங்க சொன்னப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரசூலுல்லாஹ் திருத்தி கொடுப்பாங்கன்னு மற்ற சஹாபி அந்த குறை சொன்னப்போ அந்த சஹாபிகிட்ட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குல்ஃபு அல்லாஹ் சூரத்தை நான் விரும்புகிறேன், அவர்கள் விரும்பி ஓதுகிறார்கள் என்று சொன்னாங்க. நிறைய குல்ஃபு அல்லாஹ் சூரத்தை நிறைய ஓதுங்க. குர்ஆன் ஓத தெரியவங்க, ஹத்மி செய்யாதவங்க 1,00,000 குல்ஃபு அல்லாஹ் சூரத்தாவது ஓதுங்க. உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கபரில் மிகப்பெரிய ஒளிவிளக்காக அல்லாஹ் ஆக்கி தருவான். அல்லாஹ் ஆக்கி தருவானாக. அவருடைய குல்ஃபு அல்லாஹ் சூரத்தை நிறைய நீங்கள் ஓதுங்க. ஃபாத்திஹா சூரத்தை நிறைய ஓதுங்க. அதுபோல் ஆமின ரசூல் சூரத்து பக்ராவுடைய கடைசி லில்லாஹி மா ஃபி ஸமாவாத்தி மா ஃபில் அர்து ஃபஇன் துப்து மா ஃபி அன்ஃபுசிக்கும் வதக்ஃபூ யுஹாஸிபுக்கும் அல்லாஹ் فيغفر لمن يشاء ويعذب من يشاء والله على كل شيء قدير. آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير. لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت. ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا. ربنا ولا تحمل علينا إصرا كما حملت على الذين من قبلنا. ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. இந்த சூரத்து பக்ராவுடைய கடைசி இன்ஷா அல்லாஹ் இது ஓதுங்க. அதுபோல் வீடுகளில் சில நேரம் இரவில் நம்ம படுப்போம்.
சில வீடுகளில் தூங்கும்போது யாரோ வந்து நெஞ்சில் போய் உட்கார்ந்துட்டாங்க, பிடிச்சி அமுத்திட்டு இருக்கிறாங்கன்னெல்லாம் சொல்லுவாக்கூடியவங்க உண்டு. அந்த பூமியில் சில நேரம் ஷைத்தானியத்தான விஷயங்கள் இருக்கும். சூரத்துல் பக்கரா அந்த 2.25 ஜூஸு நல்ல ஓதி தண்ணி எடுத்து அதில் வந்துருச்சு. இன்ஷா அல்லாஹ் அந்த வீட்டில் தெரிச்சு விடுங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த முசீபத்தில் இருந்து அல்லாஹ் அவங்க வீடுகளை பாதுகாப்பான். அதோட சூரத்துல் பக்கராவை நீங்கள் ஓதுங்க. அதுபோல் அதிகமான பெண்களுக்கு ஏதாவது ருஹானியத்து தொல்லை வரும்போது சூரத்து அன்ஆம் ஓதி அவங்க தண்ணி விடுங்க. குர்ஆனை கொண்டு நீங்கள் இன்ஷா அல்லாஹ் தவா மருந்தாக்குங்க. குர்ஆன் வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபா வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். குர்ஆனை நாம் மக்களுக்கு நோய்க்கு நிவாரணியாகவும் ரஹ்மத்தாக இறக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு சூரத்து இஸ்ரால சொல்லிட்டு அவன் அந்த குர்ஆனுடைய அப்படி குர்ஆனுமான தொடர்பு வைங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உஹர்வியான வாழ்க்கையில் அல்லாஹ் ஹைர் செய்வான். இனியும் சில ஆள்காரங்க சில விஷயத்துக்கு வேண்டி துவா செய்ய சொன்னாங்க. எல்லாத்துக்கும் முகவரியும் அல்லாஹ் அறிவான். அவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்வான். நீங்கள் இங்கே உம்ரா கட்டும்போது இன்ஷா அல்லாஹ் நீங்கள் முறையாக வச்சு இன்ஷா அல்லாஹ் எப்படி நம்ம மக்கா போய் ஹரமில் எப்படி போய் சேருகின்ற டைமை பார்த்து இன்ஷா அல்லாஹ் தவாஃப் செய்து 7 தடவை அந்த பச்சை லைட்டில் சுற்றி வந்து ஜம்சம் நீரை குடித்து சிலப்போ நமக்கு இன்னொரு உம்ரா செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுபோலும்